அமெரிக்காவை மீறி ஜெர்மனி உலக வல்லரசாகுமா? இது இன்றைய பார்வை. ஜெலன்ஸ்கி ட்ரம்ப் இடையேயான மோதலை தொடர்ந்து அமெரிக்காவை மீறி ஜெர்மனி உலக வல்லரசாகுமா என்ற கேள்வி உலக பரப்பில் பேசப்பட ஆரம்பித்துள்ளது. அமெரிக்காவிற்கு பதிலாக எதிர்கால ஜெர்மனியை உலக வல்லரசாக அங்கீகரிக்க ஐரோப்பிய ஒன்றியம் சூசகம் செய்வதாக பேசப்படுகிறது. ட்ரம்ப் மற்றும் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி இடையேயான மோதலை தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றியம் நேரடியாக அதில் தலையிடும் பின்னணி உருவாகியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் முக்கியஸ்தரான அதன் வெளியுறவு கொள்கை தலைவர் காஜா கலாஸ் கூறுகையில், சீனா, வடகொரியா, ஈரான் போன்ற நாடுகள் ரஷ்யாவின் நட்பு நாடுகளாக மாறியுள்ளதால் அமெரிக்காவை உலக வல்லரசாக அங்கீகரிப்பது ஐரோப்பிய ஒன்றியத்தின் 27 நாடுகளுக்கும் கடினமாக இருக்கும். அதன்படி எதிர்கால ஜெர்மன் அதிபர் பெட்ரிக் மெர்ஸ் உலகத் தலைவராக வருவது பொருத்தமானது என்றும் அவர் சூசகமாக தெரிவித்திருந்தார். மேலும் நிபந்தனையின்றி உக்ரைனுக்கு ஆதரவளிப்பது ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொறுப்பு என்று அவர் கூறினார். ட்ரம்ப் மற்றும் ஜெலன்ஸ்கி இடையேயான கருத்து வேறுபாடு குறித்து கருத்து தெரிவித்த கிளாஸ், வெள்ளை மாளிகையில் தனது நாட்டிற்காக நின்ற தைரியமான தலைவருக்கும் ரஷ்யாவிற்காக நிற்கும் கோழைக்கும் இடையே சந்திப்பு நடந்ததாக கூறினார். உக்ரைனுக்கு நேட்டோ உறுப்புரிமை வழங்கினால் ராஜினாமா செய்வேன் என்கிறார் ஜெலன்ஸ்கி. அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்கோ ரூபியோ CNN-க்கு அளித்த பேட்டியில் ஜெலன்ஸ்கி ஜனாதிபதி ட்ரம்பிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறினார். அதற்கு பதிலளித்த உக்ரைன் தங்கள் நாட்டிற்கு நேட்டோ உறுப்புரிமை வழங்கினால் அமைதிக்காக ஜனாதிபதி பதவியை ராஜினாமா செய்ய தயாராக இருப்பதாக உக்ரைன் மன்றத்தின் 2025 ஆண்டு மாநாட்டில் ஜெலன்ஸ்கி கூறியதாக தெரிவித்துள்ளது. அமெரிக்க மக்களின் வரி பணத்தில் ஐரோப்பாவை காப்பாற்றுவதில் அமெரிக்காவிற்கு உள்ள வழி குறித்து கேள்வி எழுப்பும் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க பொருட்களை வாங்காததால் ஆண்டுக்கு $300 பில்லியன் வர்த்தக பற்றாக்குறையை பராமரிப்பதாகவும் ஐரோப்பா அமெரிக்காவிற்கு பெரும் இழப்பை ஏற்படுத்துவதாகவும் கூறுகிறது. மேலும் ஐரோப்பிய நாடுகள் தங்கள் வரவு செலவு திட்டத்திலிருந்து நேட்டோவிற்கு அதிக பணத்தை ஒதுக்க வேண்டிய அவசியத்தை அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. போருக்கு செலவழித்த பணத்தை ஈடு செய்ய உக்ரைன் கனிம வளங்களில் 50% அமெரிக்காவிற்கு வேண்டும் என்கிறது அமெரிக்கா. மேலும் உக்ரைனுக்காக போருக்கு செலவழித்த பெரும் தொகைக்கு ஈடாக உக்ரைனின் கனிம வளங்களில் 50% அமெரிக்காவிற்கு வழங்கும் ஒப்பந்தத்தை விரைவுபடுத்த வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்துகிறது. அந்த ஒப்பந்தத்துடன் ட்ரம்பின் பிரதிநிதி ஒருவர் உக்ரைன் சென்றாலும் ஜெலன்ஸ்கி அவரை திருப்பி அனுப்பியுள்ளார். உக்ரைனின் பாதுகாப்பு மற்றும் ரஷ்யாவை தோற்கடிக்கும் நிலைப்பாட்டில் அமெரிக்கா இருக்கும் வரை அத்தகைய ஒப்பந்தத்தில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பது ஜெலன்ஸ்கியின் நிலைப்பாடாக உள்ளது. இதனால் புட்டின் பெற்ற வெற்றி என்னவென்றால், தற்போது வளர்ந்து வரும் சச்சரவின் பின்னணியில் அமெரிக்காவின் பாரம்பரிய எதிரியான ரஷ்யாவை தனது நண்பராக்கி தனது பாரம்பரிய நண்பரான ஐரோப்பிய ஒன்றியத்தை எதிரியாக்க அமெரிக்காவின் ட்ரம்ப் ஆட்சி முயற்சிப்பதாக ஆழமான பகுப்பாய்வுகள் கணிப்பிட்டு உள்ளன. மேலும் 80 ஆண்டுகளாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவின் பாதுகாப்புக்காக நிறுவப்பட்ட நேட்டோ அமைப்பு மற்றும் அமெரிக்க உறவு வேகமாக சீர்குலைந்து வருவதற்கான அறிகுறிகள் தென்படுவதாகவும் இதனால் ஐரோப்பாவிற்கு அதிக பாதகம் ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது. தற்போதைய சூழ்நிலையில் அமெரிக்கா தனிமைப்படுத்தப்படுவதற்கான அறிகுறிகளே தென்படுகின்றன. புட்டின் தனது 25 ஆண்டு அரசியல் அனுபவத்தில் உலகின் முக்கிய எதிரியை தனது சித்தாந்தத்திற்குள் கொண்டு வருவதில் வெற்றி பெற்றது அவருக்கு கிடைத்த பெரியதொரு வெற்றியாகும். அந்த நிலை உலகளாவிய அரசியல் மற்றும் பொருளாதார பின்னணியில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து கணிக்க இன்னும் நமக்கு வெகு காலம் தேவைப்படலாம்.
Beyond the headlines, inside the truth, your source for unbiased news. Ceylon Mirror.